அருளாசிர் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அரசன் ஒருவன் இருந்தான். அவன் தன் மனைவியை அதிகமாக அன்பு செய்தான். அந்த நாட்டில் வாழ்ந்த ஒரு ஜோதிடன் இந்த அரசன் அன்பு செய்த அவருடைய அந்த அரசி ஒரு குறிப்பிட்ட நாளில் இறந்து விடுவாள் என்று முன்னறிவித்தார். அந்த அரசியும் இறந்து விடுகின்றார். இந்த அரசி இறந்ததை நினைத்து இந்த அரசன் வருந்துகின்றான். அதை முன்னறிவித்த ஜோதிடரை நினைத்து கோபம் அடைகின்றான். அந்த ஜோதிடன் சொன்னதனால்தான் தன்னுடைய மனைவி இறந்துவிட்டாள் என்று நினைத்து அந்த ஜோதிடனை கொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அவனை வரவழைத்து, மற்றவர்கள் எல்லோரும் எப்பொழுது சாவார்கள் என்று சொல்லுகின்ற நீ தான் எப்பொழுது சாகப் போகிறாய் என்று சொல்ல முடியுமா என்று அரசன் கேட்டான். அரசனுடைய எண்ணத்தை அறிந்து கொண்ட அந்த ஜோதிடன், அரசே, நான் இறக்கின்ற நாள் எனக்கு நன்றாக தெரியும். அதாவது நீர் இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன் நான் இறந்து விடுவேன் என்று அவன் சொன்னானாம். உடனே அரசனுக்கு பயம் வந்துவிட்டது. அவன் இறந்தால் தானும் இறக்கக்கூடும் என்று எண்ணி அவனை உயிரோடு விட்டு விடுகிறார். பிரியமானவர்களே, அந்த ஜோதிடருடைய ஞானம் நிறைந்த பதிலினால் உயிர் தப்பினார். நமது வாழ்க்கை நமக்கு முன் பல்வேறு புதிர்களையும் பிரச்சனைகளையும் முன்வைத்து கொண்டே இருக்கின்றது. அதை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற ஒரு பெரிய போராட்டம் நம்மிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அவற்றை எதிர்கொள்வதற்கு தேவையானது ஞானம். முதல் வாசகத்திலே ஆண்டவர் சாலமோன் அரசருடைய கனவில் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது அவன் தன்னுடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் சரியாக கையாள்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றான். இதை கேட்ட ஆண்டவரும் மகிழ்ந்ததாக அந்த வாசக பகுதி கூறுகின்றது. இந்த ஞானத்திற்கான வழியை இன்றைய நற்செய்தி நமக்கு காண்பித்து கொடுக்கின்றது. அதாவது நற்செய்தி படிக்கு சென்று திரும்பி வந்த தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு தனிமையான இடத்திற்கு சென்று ஓய்வு எடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஓய்வு என்றால் நம்மிலே பலரும் தூக்கம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு விதத்திலே அது சரிதான். அதையும் தாண்டி நமக்கு ஓய்வு கிடைப்பது தியானத்தின் வழியாக. விவேகானந்தர் 1/2 மணி நேர தியானத்தின் வழியாக கிடைக்கின்ற ஓய்வு 6 மணி நேரம் நாம் உறங்கி எடுத்துக்கொள்கின்ற ஓய்விற்கு சமம் என்று கூறுகின்றார். எனவே பிரியமானவர்களே, நாம் உண்மையான ஞானத்தை இந்த ஓய்வு என்கின்ற தியானத்தின் வழியாக பெற்றுக்கொள்வோம். இறைவனோடு இணைந்து வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.